உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாரியோட போட்டோவை காட்டுனீங்க, அவளை கொல்லணும்னு சொன்னீங்க. அந்த மோகினியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. ஆனா மாரி எங்க இருக்கறா? அந்த அட்ரஸ நீங்க சொல்லலையே. அப்ப மோகினி எப்படி சொன்ன வேலையை செய்யும்? சொல்லுங்க சாமி. மோகினிக்கு அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. மாரி இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்சு கொன்னுட்டு தான் திரும்பி இங்க வரும். கோரக்சாமி, அந்த மாரி துடி துடிச்சு சாகிறத நான் என் 2 கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? அதுக்கு என்ன, தாராளமா. அங்க நடக்கிறதெல்லாம் நீங்க இங்க இருந்தே பார்க்கலாம். அதுக்குத்தான் அதோ அந்த மாய பாத்திரத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த பித்தளை குண்டான் இல்லையா? சரி, நீங்க எல்லாரும் அந்த மாய பாத்திரத்துக்கு முன்னாடி போய் உட்காருங்க. ஐயோ, அப்படியே டிவில படம் பாக்குற மாதிரியா இருக்குதே. பிக்சர் வேற நல்ல கிளாரிட்டியா இருக்குது. மாரி சூர்யா இருக்கிற காலனி தெரியுது. ஐயோ மாரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் உனக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அது குடு குடு. என்ன ஹஸ்பண்ட் சார் இது? பாய் கூட நான் விரிக்க கூடாதா என்ன? விரிக்க கூடாது, குனிஞ்சுதானே பாயை விரிக்கணும். கொஞ்ச நாள் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க கூடாதுன்னு அப்துல்லாவோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்கல்ல. நீ குடு குடு. இருங்க இருங்க, நீ விடு. சிஸ்டர், பொட்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாக்குறதுனா இதுதான் போல இருக்குது. இன்னும் எவ்வளவு நேரம்னு பார்க்கலாம். ஆமா, மாயமோகினி எங்க ஆளே காணோம். ஏய் மாப்ள, எங்கேயாவது அட்ரஸ தேடி தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காளோ என்னவோ. ஆமா, கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? சரி சரி. ஹஸ்பண்ட் சார், நீங்க படுங்க, நான் சாமி கும்பிட்டுட்டு விளக்கு அணைச்சிட்டு வந்துடுறேன். சரி மாரி. ம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.